இந்த வீடியோவில் தமிழ் சினிமா நடிகை டாப்ஸி பன்னு அவர்களை பற்றி பார்ப்போம். வீடியோவில் எண்டிங்கில் இவங்களை பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லியிருக்கோம். பெயர் டாப்ஸி பன்னு. பிறந்த தேதி 1/8/1987. உயரம் 165 சென்டிமீட்டர். ஸ்கூல் மேட்டா ஜெய் கயூர் பப்ளிக் ஸ்கூல், டெல்லி. காலேஜ் குரு டெக் பஹதூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, டெல்லி. டாப்ஸி பிறந்தது எல்லாமே டெல்லியில் தான். ஆனால் அவங்க அம்மா அப்பா 2 பேருமே பஞ்சாப். அவங்க காலேஜில் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட்டு ஐஃபோன் டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு பெரிய சேனலில் மாடலிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க மாடலிங்கில் இவங்களோட திறமையை அதிகமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க மாடலிங்காக நிறைய விருது வாங்கியிருக்காங்க. 2008 பேண்டலூன்ஸ் ஃபெமினா மிஸ் ஃப்ரெஷ் ஃபேஸ், பி ஃபெமினா பியூட்டிஃபுல் ஸ்கின் என்ற அவார்டும் இவங்க வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க ரிலையன்ஸ் ட்ரெண்டுகளான எஃப்எம் யூனிஸ்டேயில் பிராண்டில் இருந்திருக்காங்க. இவங்க நிறைய பிராண்டுக்கு மாடலிங் பண்ணியிருக்காங்க. கொக்கோகோலா, மோட்டோரோலா, பேண்டலூன், பிவிஆர் சினிமாஸ், ஸ்டாண்டர்டு சார்ட்டர்டு பேங்க், டாபர், ஏர்செல், டாடா டொகோமோ, வேர்ல்டு கோல்டு, கவுன்சில், ஹேவல்ஸ், அர்த்மேன், இது மாதிரி நிறையா விளம்பரத்தில் இவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து மாடலிங் பண்ணணும் ஆசை. அவங்க நினச்சபடியே மாடலிங்கில் ஃபுல் டைம் கொடுத்து நம்ம ஜாலியாக நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கேமரா முன்னே ஒரு போட்டாக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறது மட்டும்தான் ஒர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த மாடலிங்கை வெறுத்துட்டாங்க கொஞ்ச நாளில். மாடலிங் பண்ணோன்னா நம்ம வெளி உலகத்துக்கு யாருன்னு தெரியாமல் போயிடும். நம்ம வெளி உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது நம்ம சினிமாக்குள்ளே தான் போகணும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. அவங்களோட தங்கச்சிக்கும் சின்ன வயசுலேருந்து சினிமாவில் போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் டாப்ஸி படம் படலாம் என்று நினச்சிக்கிட்டே அவங்கள தெலுங்கில் தான் அவங்க முதல்ல படம் நடிச்சிருக்காங்க. 2011 தான் இவங்க ஆடுகளே என்ற படத்தில் நடிச்சிருக்காங்க தனுஷ் சார் கூட. இந்த படத்தில் பாட்டு இந்த பாட்டு இவங்களுக்கே எழுதின மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அந்த பாட்டுக்கும் இவங்களுக்கும் அவ்வளோ காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இந்த படம் பெரிய அளவில் ஹிட் ஆகி இது விருதும் வாங்கியிருக்கு. அந்த அளவுக்கு இவங்களோட நடிப்பு யதார்த்தமாக இருக்கும். தனுஷ் சாரோட ஆக்ஷனாக இருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த படத்தில். இவங்களோட முதல் படத்துலேயே இவங்க ரொம்ப பெரிய அளவில் ஹிட் ஆகியிருக்காங்க. இந்த படத்து மூலயமா தான் அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. டாப்ஸி ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காங்க, இட் இஸ் மை ட்ரீம் ஃபிலிம் அப்படின்னு இந்த ஆடுகளம் படத்தை சொல்லியிருக்காங்க. அவங்க நினச்சது போலயே நான் மாடலிங் பண்ணால் கூட உலகத்துக்கு தெரிஞ்சிருக்க மாட்டேன். ஆனால் நான் ஆடுகளம் படத்து மூலியம் மட்டும்தான் நான் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சுட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க இந்த ஆடுகளம் படம் மூவினால். 2013 ஜீவா சார் கூட வந்தான் வென்றான் என்ற படத்தில் டாப்ஸி நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த படத்தில் டான்ஸும் நல்லாயிருக்கும். 2015 காஞ்சனா 2 என்ற படத்தில் லாரன்ஸ் சார் கூட டாப்ஸி நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் அவங்க ரொம்ப போல்டாக நடிச்சிருப்பாங்க. அந்த கேங்கில் எல்லாரும் பயந்துக்கிட்டு இருப்பாங்க பேயை பார்த்துட்டு. ஆனால் இவங்க தான் அதில் ஸ்ட்ராங்காக போல்டாக அதை ஷூட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கே. லாரன்ஸ் சார்னாவே டான்ஸு சூப்பராக இருக்கும். அவங்க கூட சேர்ந்துட்டு இவங்க ஒரு டான்ஸ் ஆடுவாங்க பார்த்தீங்களா, அந்த பாட்டு இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. அந்தளவுக்கு கேட்குறதுக்காக இருக்கட்டும், அவங்க 2 பேரும் டான்ஸு ஈக்குவலாக அழகாக ஆடிருப்பாங்க டாப்ஸி மேம். இந்த படத்தில் வர பாட்டு யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த படத்தில் இருக்க பாட்டு எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, கேட்குறதுக்கும். 2021 அனபேலா சேதுபதி என்ற படத்தில் விஜய் சேதுபதி சார் கூட டாப்ஸி நடிச்சிருக்காங்க. இந்த படம் நகைச்சுவையாகவே இருக்கும், திகிலாகவும் இருக்கும். 2 கலந்த மாதிரி ஒரு படம். பயங்கரமாக இருக்கும் படம் பார்க்குறதுக்கு. இதில் டாப்ஸி மேம் பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க, ஒரு குயின் மாதிரி இருப்பாங்க இந்த படத்தில். இவங்க நிறைய தெலுங்கு படம் நடிச்சிருக்காங்க. இவங்கள பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.